முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வைகாசி விசாக பொங்கல் விழாவின் மிக முக்கிய தொடக்க நிகழ்வாக இந்த உப்புநீர் விளக்கேற்றல் அமைகின்றது. முள்ளியவளை காட்டுவிநாயகர் ஆலயத்திற்கும் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கும் இடையில் உள்ள இந்த வரலாற்று தொடர்பு சிலப்பதிகார காலத்து நம்பிக்கையோடும் பக்தி பின்னணியோடும் இணைந்தது. இதன் வரலாற்று பின்னணி மற்றும் ஆன்மீக விளக்கு. வரலாற்று பின்னணி சிலப்பதிகார தொடர்பு. மதுரையை எரித்த பின் சினம் தணியாத கண்ணகி அம்மன் தென்திசை நோக்கி நகர்ந்து ஈழத்தின் இலங்கையின் கிழக்கு கடற்கரை வழியாக முல்லைத்தீவு பகுதியை வந்தடைந்ததாக நம்பப்படுகிறது. அவ்வாறு அம்மன் முதலில் வந்து தங்கி ஓய்வெடுத்த இடமே முள்ளியவளை காட்டுவிநாயகர் ஆலயம் அமைந்திருக்கும் பகுதியாகும். அம்மன் வந்த காலத்தில் இப்பகுதி அடர்ந்த காடாக இருந்தது. அங்கு வீற்றிருந்த விநாயக பெருமானை வழிபட்டு தனது பயணக்களைப்பை அம்மன் ஆற்றிக்கொண்டதாக வரலாறு கூறுகின்றது. மூத்த பிள்ளையாரை வணங்கிவிட்டு அங்கிருந்து சில மைல் தூரத்தில் உள்ள வற்றாப்பளை எனும் பதியில் அம்மன் நிலை பெற்றாள். எனவே அம்மனின் பொங்கல் விழா தொடங்கும் போது அவள் முதலில் கால்பதித்த காட்டுவிநாயகர் ஆலயத்திலிருந்து வழிபாடுகளை தொடங்குவது மரபாக மாறியது. பொங்கல் விழாவுக்கு 7 நாட்களுக்கு முன்பு திங்கட்கிழமை முல்லை பெருங்கடலில் சிலாவத்தை கடலில் இருந்து பூசகர்களால் முக்குளித்து தூய்மையான கடல் நீர் உப்பு நீர் குடங்களில் எடுக்கப்படும். கடலில் இருந்து எடுக்கப்படும் அந்த உப்பு நீர் முதலில் இந்த முள்ளியவளை காட்டுவிநாயகர் ஆலயத்திற்கே கொண்டு வரப்படும். அங்குள்ள மடப்பள்ளியில் முறைப்படி பூஜைகள் செய்யப்பட்டு திரியிடப்பட்டு நெய் அல்லது எண்ணெய்க்கு பதிலாக அந்த உப்பு நீரை கொண்டே திருவிளக்கு ஏற்றப்படும். அறிவியல் விதிகளுக்கு அப்பாற்பட்டு அந்த உப்பு நீரில் விளக்கு சுடர்விட்டு எரியும் மெய்சிலிருக்கும் அற்புதம் இன்றும் நிகழ்கிறது. காட்டுவிநாயகர் ஆலயத்தில் உப்பு நீரில் ஏற்றப்பட்ட அந்த திருவிளக்கு அங்கேயே தொடர்ந்து 7 நாட்கள் பகலும் இரவும் அணையாமல் எரியும். சரியாக 7ஆம் நாள் அடுத்த திங்கட்கிழமை வைகாசி விசாக பொங்கல் அன்று அந்த தெய்வீக விளக்கு மற்றும் கடல் நீர் குடங்கள் ஆகியவை பக்தி பரவசத்துடன் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். அன்றைய தினமே அங்கு பெருமளவிலான பக்தர்கள் சூழ பொங்கல் விழா மிகச் சிறப்பாக நடைபெறும். முள்ளியவளை காட்டுவிநாயகர் ஆலயம் என்பது கண்ணகி அம்மன் முல்லை மண்ணில் அடியெடுத்து வைத்த தொடக்கப்பதி. அதன் நினைவாகவும் விநாயகரின் ஆசியை பெற்று அம்மன் விழாவை தொடங்குவதற்காகவுமே நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த உப்புநீர் விளக்கேற்றும் வரலாற்று வழிபாட்டு முறை மாறாமல் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது.